ஒரு நரிக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. அது எங்கே பார்த்தாலும் போய் தண்ணி தேடி பார்த்து தண்ணியே கிடைக்கல. தொலைவில் பார்த்தா ஒரு கிணறு ஒன்று தெரிஞ்சுது. இந்த நரி என்ன பண்ணுச்சு, வேகமாக அங்கே ஓடி போய் பார்த்துச்சு. அந்த இடத்துல கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்தை குனிஞ்சு பார்க்குது, அதுக்குள்ளே தண்ணி இருந்துச்சு. எப்படி இந்த கிணத்துக்குள்ளே இறங்கணும்னு யோசனை பண்ணி பார்த்துச்சு. அந்த கிணத்துக்கு மேலே பார்த்தா கயிறு மாட்டி அதில் வாளியும் மாட்டி இருந்துச்சு. இந்த நரி என்ன பண்ணுச்சு, கயிறில் மாட்டியிருந்த வாளி மேலே ஏறி இந்த நரி உட்காந்துச்சு. அந்த வாளி மேலே ஏறி உட்காந்தோடனே அந்த வாளி என்னாச்சு, சரசரசன்னு கிணத்துக்குள்ளே இறங்குச்சு. கிணத்துக்குள்ளே இறங்கினோன்னே இந்த நரி தண்ணிக்கிட்ட போயிட்டு தண்ணிக்கிட்ட போனோன்னே அந்த நரி என்ன பண்ணுச்சு, தாகம் தீர தண்ணி நிறைய குடிச்சிது. தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருந்துச்சு. எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்குது. அதுக்கு எந்த யோசனையுமே தெரியல. ரொம்ப நேரத்துக்கு பிறகு அதுக்கு பயம் வந்துட்டு, எப்படி இந்த நம்ம கிணத்தை விட்டு வெளியில் வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு ஓனா ஒன்று வந்துச்சு. ஓனா அந்த கிணறை எட்டி பார்த்துச்சு. கிணறை எட்டி பார்த்துட்டு அந்த ஓனா கேட்குது, அடட நரி என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த ஓனா நரி என்ன பண்ணுச்சு, அந்த கிணத்து கயிறுலேருந்து அந்த வாளி இருக்குல்ல, அந்த வாளி மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த நரி சொல்லுது, நான் சொர்க்கத்தில் இருக்கேன். இங்கே எனக்கு எல்லாமே கிடைக்குது, உணவு எல்லாமே கிடைக்குது. கறி, மீன், கோழி இப்படி மாதிரி வகை வகையான உணவுலாம் கிடைக்குது. அதனால் நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அந்த நரி ஓனாகிட்ட. நரி சொன்னதை கேட்ட ஓனா என்ன பண்ணுச்சு, எதை பற்றியுமே யோசிக்கல. அந்த கிணத்துக்கு மேலே மாட்டிருந்த கயிறில் மரம் இருந்துச்சுல, அதை பிடிச்சி இழுத்துச்சு. இழுத்தோன்னே என்ன பண்ணுச்சு, அந்த ஓனா வேகமாக சரசரன்னு அது கிணத்துக்கு உள்ளார இறங்கிடுச்சு. அந்த வாளி மேலே உட்காந்துருந்த நரி என்ன பண்ணுச்சு, மேலே சரசரன்னு மேலே கிணத்துக்கு மேலே வந்துருச்சு. கிணத்துக்கு மேலே வந்த நரி என்ன பண்ணுச்சு, கிணத்து விட்டு வெளியில் இறங்குச்சு. வெளியில் இறங்கிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது நரி தப்பி ஓடிட்டு. இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஓனா என்ன பண்ணுச்சு, நல்லா மாட்டிட்டு. அதாவது எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்யும்போது ஒரு தடவைக்கு பல முறை யோசனை பண்ணி செஞ்சோம்னா அந்த செயல் சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.